வணக்கம் பிரிசலோட். அன்பு உறவுகள் அனைவருக்கும் ஒன்று சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். கோச்சிக்கிறாதீங்க. நான் மனசில் உள்ளதை பட்டுன்னு போட்டு தள்ளிடுவேன். இதை விட நான் 110% நல்லதை மட்டும்தான் நான் இந்த வலைத்தளத்தில் காட்டுறேன். என்னுடைய உண்மையிலேயே நான் ரொம்ப கோபமாக எனக்கு வருது. அந்த கமல் என்றவன் பேசுகிறான், பர்ற தெமலு சக்கிலி தெமலு வத்துக்கரு தெமலு වත්තුකර දෙමළ මිනිසුන් හැන්දි ගෑවිලා යන්න ඕනේ, මෑ වැස්ස වැහිලා යන්න ඕනේ, ඒම පිටේ කඳු වැක්කරලා යන්න ඕනේ, අරකද මේකද அம்மாங்க ரெத்தாசதை பாருங்களே. அவன் பேசுகிற கெர்ரி தெமலுன்னு பேசுகிற உங்களுகளுக்கு அடே தமிழனுக்கு ரத்தம் கொதிக்காதாடா? உங்களுகளுக்கு ரத்தம் கொதிக்கவே கொதிக்காதா? நீங்களும் சோறு போட்டு நல்லா உரப்பு போட்டு சாப்பிட்றீங்க தானே? நல்லா உப்பு கொச்சிக்காய் இடித்து நம்ம சாப்பிட்டோம் தானே? உரப்பு வரும் உங்களுக்கு ஒரு கோபம் ஒன்று வர, ரத்த கொதிப்பு ஏற்படாதா? ரத்தத்தில் ஒரு கோபம் ஒன்று வராதா? நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் அவனை பற்றி. இதை ஷேர் பண்ணுங்கள். ஜனாதிபதிக்கே போட்டிருக்கிறேன். இவன் அவ்வளோ ஜாதி பேதம் இனவாதத்தை இழுத்து ஒரு 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 மலேகத்தை இழுத்து அப்படி ஒரு கடினமான பேச்சு பேசியிருக்கிறான். ஒருத்தி சொன்னாலே, ஒருவேளை சோத்துக்காக வேண்டி ஏர்போர்ட்டில் பப்ளிக்கில் இருந்து சொன்னாலே, ஒருவேளை சோத்துக்காக வேண்டி கிரிவலம் அண்ணா தோட்டத்துங்களுக்கு அந்த ஒருவேளை சோத்தை கொடுக்குறதுக்காக இருந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. நீங்கள் அப்படி காத்துக்கிட்டு இருக்கீங்களா? தோட்டத்து மக்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்களா? தன்மானம்ன்ட்டு ஒன்று இல்லையா? வெக்கம்ன்ட்டு ஒன்று இல்லையா? மான ரோசம்ன்ட்டு ஒன்று இல்லையா? யாருக்குமே இல்லையா? நாங்கள் தான் அந்த பிரச்சனைகளை கொண்டு போடுறோமே. அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்களே, ஒரு எழுதுங்களே அவனை பற்றி. சிங்களம் தெரிஞ்சவங்க 175-90% ஸ்ரீலங்காவில் சிங்களம் தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க. ஸ்பெஷலாக மலையகத்து மக்களுக்கு, அந்த அம்மாமார்களுக்கு தெரியாட்டி இப்போ உள்ளவர்களுக்கு எல்லாத்துக்கும் சிங்களம் தெரியும். எழுதுங்களே. நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், எல்லாம் இப்படி போட்டிருக்காளுங்க. இது மட்டும்தான் போட்டிருக்காளுங்க. வார்த்தைகள் இல்லையா? கெர்ரி தெம்முன்னு பேசுகிறானே, உங்களுக்கெல்லாம் வார்த்தை இல்லையா? வரலையா? உங்களுக்குலாம் ரத்தம் கொதிக்கலையா? மனசு கொதிக்கலையா உங்களுக்கு? போட்டிருக்கோம் தானே வீடியோ? போட்டிருக்கோம். நேற்று ராவில் இருந்து எம்பசிக்கு போட்டு எங்கெங்கே போயிட்டு என்னென்ன செய்யணுமோ, எப்படி போடணுமோ, எப்படி அவனை இது பண்ணணுமோ, அவனை மன்னிப்பு கேட்க வைக்கணுமோ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோவை போட்டு அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிங்களே. அது இப்படி பேசுகிறது தவறு, இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மலையகத்துக்கு தானே பேசுகிறான். கெர்ரி தெமலு, கெர்ரி அம்மட்ட உட்கான தெமலுன்னு தானே பேசுகிறான். எப்படி ஒரு கெட்ட வார்த்தைகளை அவன் யூஸ் பண்ணுறான் உங்களுக்கு தெரியுது தானே? சிங்களம். அம்மட்ட ஆத்தட்ட பிள்ளைங்கலேருந்து வத்து தெமலு காலக்கண்ணி எத்தோ தொப்பிலா மக்க பேவில எண்டோன்னு. ஏன்னு கேட்டால் சஜித் பிரேமதாசை கொடுத்தானா போலையா போண்டா. அப்போ நாங்கள் ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இந்த மாதிரிக்கு இந்த இனவாதத்தை தொடங்குறவனுங்கக்கிட்ட 10 பேர் 100 பேர் ஆகணும், 100 பேர் 1000 பேர் ஆகணும். ஆகி ஒரு வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுக்கும்போது, அந்த சப்போர்ட் அந்த வீடியோ ஷேர் ஆகும்போது, அதுக்கு கமெண்ட் அடிக்கும்போது, அதுக்கு லைக் பண்ணும்போது, பெரிய அளவில் ஜனாதிபதி அளவில் அது போகுது. நான் தான் சொல்கிறேனே, இந்த வலைத்தளத்தில் உள்ள வீடியோவும் போகுது. ஜனாதிபதிக்கு தானே அது வச்சுருக்குறோம், பேசுகிறோம். ஒரு கமெண்ட் அடிங்களே, இவனுக்கு சரியான தண்டனையை கொடுங்க. இவன் எங்கே இருக்கிறான், எவ்வளோ இருக்குதான்ட்டு உங்களை வர சொன்னோமா? நாங்கள் போலீஸுக்கு வர சொன்னோமா? ஆராய்ச்சி மாத்தியா வீட்டுக்கு வர சொன்னோமா? இல்லை எம்பசிக்கு வர சொன்னோமா? இல்லை குவைட் போலீஸுக்கு வர சொன்னோமா? இல்லையே. ரத்தம் தானே அப்பா ஓடுது, நல்ல ரத்தம் தானே ஓடுது. உங்களுக்கு மனசை துடிக்கலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவ்வளவு வேதனையாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் நேற்றெல்லாம் எனக்கு கை கால் ஓடலை. எல்லா பிள்ளைகளும் நேற்று நான் லைவை போட்டு வச்சுட்டு நான் தூங்கிட்டேன். எனக்கு அவ்வளோ டயர்டு, மூளைக்கு டயர்டு, எனக்கு மனசுக்கு வலி எனக்கு. ஏன்னு கேட்டால் இவ்வளோ தூரத்துக்கு இந்த மலையகத்தை பற்றி இப்படி பேசிட்டானே அப்படின்ட்டு. ஆனால் எங்கெல்லாம் சிங்களவர்களும் இல்லை, எல்லாம் எம்ம சிங்கள මිනිසුන් නෙමේ. සමාජ මේ වගේ සමාජයේ ඉන්නවා අපත ජාතියෝ එකෙක් දෙන්නේ 3 දෙනෙක් ඉන්නවා. ඒක නිසා සමර්ථ ලංකාවේ සිංහල මිනිසුන්ට නෙමෙයි මම මේ කතා කරන්නේ. හොඳේ, මේ වගේ කැරි දෙමළු කියලා, කැරි සක්කිලියෝ කියලා, වතුගරු දෙමළු කියලා, දෙමළු තමයි. දෙමළු කිව්වම දෙමළු. සිංහලයෝ කියන්නේ සිංහලයෝ. දැන් කියනවානේ කැරි දෙමළු කියලා කියනවනේ. ඒ වගේ කැරි සිංහලයෝ.
කෙරි දෙමළු කෙරි සිංහලයෝ එච්චරයි. වෙනසක් නෑ. එක කියා පාන්න ඕනේ නෑ. කවුරුත් කියා පාන්න ඕනේ නෑ එක. දෙමළුන්ට වෙන තැනක තියනවද නැත්නම් සිංහල මිනිසුන්ට මෙතන තියනවද? එහෙම නෑ. හැමෝම කැපුවොත් එකම ලේ. එකම ලේ. හා ඒ වුණාට ಜಾති ભેද මේ ජනාධිපතිතුමා කියනවා ಜಾති ભેදේ නැති කරන්න ඕනේ. ජනාධිපතිතුමනේ මං මේ කියන්නේ අපේ මතයට මගේ මතයට මම මේ කියන්නේ මට මං හිතන දේ මං කියන්නේ. ಜಾති ભેදේ කොහෙන්ද පටන් ගන්නෙ කවුද පටන් ගන්නෙ එතනින් ඕකගේ එහෙමම අරන් වල ඇතුළ දාලා වහන්න ඕනේ. ලංකාවේ ಜಾති ભેද තියනකම් මොන ආණ්ඩුව ආවොත් මොන පක්ෂ ආවොත් කවදාකවත් හරියන්නේ නැහැ. ඉස්සල්ලෝමේ මගේ රට මගේ ජාතිය කියලා හිතන්න ඕනම කෙනෙකුට කැක්කුමක් තියෙන්න ඕනේ. එහෙම නැත්නම් ලංකාවේ කවදාකවත් ජීවත් වෙන්න කවදාකවත් හරියන්නේත් නැහැ. අයිතක් වෙන්නේ නැහැ. අපගේ මේව එකක් නැහැ. සිරියාවක් නැහැ ලංකාවට. තමුන් කියලා කියන්නේ ජාතියට ජාතිය බැනගෙන මේ සිංහලයා මේ දෙමළයා ඒ ඔක්කොම ඉස්සර කාලේ තිබුණා දැන් නැහැ. එහෙනම් ජනාධිපතිතුමා කියනවා ಜಾති ભેදේ නැති කරන්න ඕනේ ජාතිවාදය නැති කරන්න ඕනේ කියලා. එහෙනම් ජනාධිපතිතුමනේ මෙන්න මේ මිනිහා බැනලා තිනවා අපිට ගෙනත් දෙන්න මේ මූට දඬුවම් ලැබෙන හැටි අපේ තානාධිපති කාර්යාලයට කියලා අපි තානාධිපති කාර්යාලයට ඉන්ෆර්මේෂන් දීලා තියෙනවා. හරියම ක්‍රියාත්මක කරන්නේ නැත්නම් අපිත් මේක අතාරින්නෙත් නැහැ. நாங்க கைவிட மாட்டோம் இதுகளை சரியா தூதரகத்துக்கு சொல்லியிருக்கிறோம். இதுக்கு சரியான முடிவு வரலன்னு சொன்னால் நாங்கள் கைவிட மாட்டோம் இதை. ஓகே, அவன் இங்கே தான் இருக்கான். அவனுக்கு 7.5 வருஷத்துக்கு மேலே மம்னு சாப்பர் அதாவது போக முடியாமல் ட்ராவல் பேண்ட் இருக்குது. அவனுடைய அட்ரஸ் தெரியும், அவனுடைய நம்பர் தெரியும். செத்தான் அவன் இங்கே வந்தான்னு சொன்னால் உண்மையிலேயே அப்படி ஏசுவேன் நான் தான். உண்மையிலேயே அவ்வளவு கோபமாக இருக்குது எனக்கு. ஏன்னு கேட்டால் அப்படி ஒரு தேவையில்லாமல் பேசினான். அதனால் வேண்டி கும்பிடு போட்டுட்டு இது போட்டுட்டு அப்படி ஒரு செருப்பு போடுறதுக்குள்ள நாங்கள் வீடியோ போடுறோம். அதுக்கு போடாமே போயிடலாம். லைக்கெல்லாம் போடாதீங்க. நீங்கள் லைக்கும் போடாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் போடாதீங்க. எழுதுங்க, உங்களுடைய மனசில் உள்ளதை எழுதுங்க. பாதிக்கப்படுறது நாங்கள். இப்படியே தமிழை பாதிக்கப்பட்டு தாக்கப்பட்டு போனால் என்ன நடக்குது? இன்னும் எதிர்காலத்தில் என்ன நடக்கிறது? நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்கிறது? பிள்ளைகளுடைய ஃப்யூச்சரில் என்ன நடக்குது? ஆகையால் எந்திரிங்க. சாப்பிட்டீங்க தானே, நல்லா மனசு இந்த இதில் திரேகத்தில் நல்லா ரத்தம் ஓட்டம் இருக்குது தானே சரியான முறையில். எந்திரிங்க. எந்திரிச்சு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிர்த்து கேளுங்க. சரியா? நம்மளுடைய தமிழர்கிட்டயே நம்ம ஒத்துமை இல்லாமல் இருக்கும்போது நம்ம ரொம்ப கஷ்டம். ஒரு தமிழச்சியே வந்து ஒரு மலையகத்தை தாழ்த்தப்பட்டு பேசினா என்னால் தாங்கன்னா முடியாது. அதை நான் எந்த நேரமும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். என்னைய ஸ்ரீலங்காவில் அரெஸ்ட் பண்ணினாலும் பரவாயில்ல, நான் பண்ணுனா நானே வழக்கு போடுவேன், நானே பேசுவேன். எனக்கு அப்படி ஒரு இது. நீதிக்கு நீதி தான். நம்மளுடைய மக்களை நம்ம தாக்கக்கூடாது. அதில் மற்றவன் தாக்கும்போது நாங்கள் எதிர்த்து நிற்கணும். எல்லோரும் நின்று எதிர்த்து நிற்கணும். எங்கெங்கே தூங்கிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த நேரத்துலேருந்து எல்லாம் எந்திரிக்கணும். ஏன்டா அப்படி பேசணும்னு சொல்லி கேட்கணும். அதுதான் ஒன்று கூடல் என்பது, ஒற்றுமை என்பது. சரியா?